வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த அண்ணா குடிங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணாவை கொடியிலே பொறித்து தான் அந்த இயக்கத்தை கண்டார். எவ்வளவு தலை யூஸ் பண்ணியிருக்கணும். ஒரு ஜீனியஸ் தலைவர். எப்படிப்பட்ட அண்ணா, பேரறிஞர் அண்ணா. நீங்க நினைச்சு பாருங்க, தந்தை பெரியாரையும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலை காவேரி உயிர் நாடி தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் நாம் கொண்ட பாராட்டி அவர்கள் வழியிலே வந்த அந்த தலைவர்களை கேவலமாக சித்தரிக்கிறார்கள். பண்டாரங்கள் பண்ணையில் பகுத்தறிவாளிகளுக்கு என்ன வேலை? யாரு பண்டாரம், யாரு பகுத்தறிவு? அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது ஒருத்தர் காலையில் மீன்ஸ்ல போட்டிருக்காரு, ரொம்ப அழகா போட்டார். பண்டாரங்களின் பண்ணையில், வசதி மிகுந்த பண்ணையில் பகுத்தறிவாதிகளுக்கு என்ன வேலை? எங்க சொல்லுங்க. யார்? முருகர் கடவுள், அவரை தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. முருகரை பார்க்க பக்தர்கள் சாறை சாறையாக நடந்து கொண்டு பல 100 மைல்கள் நடந்து அந்த தைப்பூசம் விழாவை பழனியிலே காண்பார்கள். தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள். அதை போய் தடுத்தாங்களா யாராவது? முருகர் எப்போ பாலிடிக்ஸ் வந்தார்? முருகர் அவரை அறிமுகப்படுத்தி வைக்க சொன்னாரா? மதுரையில் மாநாடு போட்டு நான் தான் முருகர் நீங்கள் சொல்லுங்கன்னு. தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கடவுள் முருகரை தெரியாதா? கடவுளாக கொண்டாடுகின்ற மக்களுக்கு புரியாதா? திருச்செந்தூரில் பெரிய சூர சம்ஹாரன் ஒரு பெரிய விழா நடக்குமே, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. லட்சக்கணக்கில் சேருவாங்க. கடவுளை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைத்து வணங்கியவர்கள் தான் தமிழர்கள்.